ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. அனைவருக்கும் வணக்கம். மகா பெரிவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் மகா பெரிவாவிடம் வந்துவிட்டு, அதாவது எனது மனைவியாகட்டும் எனது குழந்தைகள் ஆகட்டும் நான் சொல்லுகின்ற பேச்சையை கேட்க மடிக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் வீட்டில் தினமும் ஒய்யாமல் சண்டையானது வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முடிவே கிடையாதா சாமி? எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்துரும் போல என்று பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி தற்பொழுது காண்போம். உங்களுக்கு பெரியவா கூறிய வீடியோக்களும் சரி, பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் மகிமைகளும் உடனுக்குடனே வந்து சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பெரியவா அந்த பக்தரை பார்த்துவிட்டு, அதாவது அனைவரும் தற்பொழுது வருகின்ற காலங்களில் அதாவது குழந்தைகளாகட்டும், கணவன் அதாவது மனைவி சொல்லுகின்ற பேச்சை கணவன் கேட்க மாட்டான், அல்லது கணவன் சொல்லுகின்ற பேச்சை மனைவியானவள் கேட்க மாட்டாள். இந்த பிரச்சனையானது தற்பொழுது அனைத்து குடும்பங்களிலே தான் வந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் கூறிவிட்டு, அதற்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்லுகிறேன், அதை செய்து வா என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வருடம் ஒரு முறையாவது உனது மனைவியாகட்டும் அல்லது உனது குழந்தைகள் ஆகட்டும் அவர்களுக்கு ஒரு முறையாவது பிறந்த நாள் வரும். அன்றும் அது மட்டும் அல்லாமல் ஒன்னால் முடிந்தால் மாதம் ஒரு முறை அவளது நட்சத்திரம் பிறக்கும் அல்லவா, மாதத்திற்கு ஒரு முறை. அப்பொழுதும் நீ இந்த முடிந்தால் உன்னால் இந்த செயலை செய்து வா, இல்லைன்னா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற பிறந்தநாள் அப்பவுமே இந்த செயலை செய்து வா என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், அதாவது நீ முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்து வா. தற்பொழுது வருகின்ற காலகட்டங்களில் அன்னதானம் என்பது அனைவரின் பிறந்த நாள் அன்றும் சரி, என்ன நல்ல காரியங்கள் நடந்தாலும் இந்த அன்னதானம் செய்வது தற்பொழுது வழக்கமாகி கொண்டேதான் இருக்கிறது. எனவே நீங்களும் அதாவது உங்களால் முடிந்தால் மாதம் ஒரு முறை எவரது உங்கள் பேச்சை கேட்க மடிக்கிறார்களோ உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமே சரி, அதாவது நட்சத்திரம் பிறக்கும் அல்லவா, அப்பொழுது அன்னதானம் செய்து வாருங்கள். அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் எறும்புக்கு சென்று தேன் அல்லது தேன்ல ஒரு கிண்ணத்தில் வைத்து வையுங்கள். இல்லை என்றால் அரிசி மாவை எறும்புக்கு அன்னதானமாக போடுங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களிடம் துட்டு அதிகமாக இருக்கும் என்றால் நீங்கள் மனிதர்களுக்கோ அல்லது ஏழை மக்களுக்கோ முடியாதவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்து கொள்ளலாம். நம்மளே ஒரு ஏழையாக தான் இருக்கும், நான் யாருக்கடா போய் அன்னதானம் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் முடிந்த அளவுக்கு எறும்பு இருக்கும் அல்லவா, எறும்புக்கு அரிசி மாவை உணவிடுங்கள். ஒரு 1000 எறும்புகள் இதை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு உயிரினம் தான். அந்த உயிரினம் சாப்பிட்டதும் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் பெரியவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ அன்னதானம் போட்டுவார். 10 பேருக்கோ 5 பேருக்கோ உன்னால் முடிஞ்சவங்களுக்கு நீ அன்னதானம் போட்டுவா. அதாவது நீ என்னதான் அவங்கள்ட்ட துட்டு கொடுத்தாலும் வேற பொருட்கள் எது கொடுத்தாலும் அவங்க வேணும்னு தான் சொல்லுவாங்க. நீ சாப்பாடு போட்டால் மட்டும்தான் அவங்களோட வயிறும் முழுசா நிறையும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மனசுல இருந்து எனக்கு போதும்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ போதும்னு சொல்றாங்களோ உனக்கு அப்பதான் நன்மைகளும் உனது வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த செயலை நீங்களும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மாதம் ஒரு முறை முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். இல்லை என்றால் எறும்புக்காவது இவ்வாறான நான் சொன்ன செயலை செய்து வாருங்கள். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை உங்களால் முடிந்த ஏழைகளுக்கு உணவளித்து வாருங்கள். நன்மைகளே நடக்கும். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நினைய